தற்போதைய அண்மை செய்தி 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தி 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தமிழகத்தில் இன்றும் நாளையும் 13 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது சென்னை வானிலை ஆய்வு மையம் மூலமாக தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு நிலவரத்தை சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது. அதில் உள் தமிழக பகுதிகளினுடைய ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்ற ஒரு காரணத்தினால தமிழகத்தில் இன்றும் நாளையும் 13 மாவட்டங்கள்ல கனமழைக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு, நீலகிரி, கோவை மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகளில் இந்த கனமழை இருக்கும் என்றும், அதே போல திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய இந்த மாவட்டங்களிலும் ஒரு இரு இடங்கள்ல கனமழைக்கான ஒரு எச்சரிக்கை என்பது வானிலை ஆய்வு மையம் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலவரம் என்பது இன்றைய நிலவரம். அதே போன்று நாளையை பொறுத்தவரை அதே போன்று நீலகிரி, கோவை அதனுடைய மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய இந்த மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல அக்டோபர் 1 முதல் 3 வரை தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும், அதே போல 4, 5 ஆகிய தேதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும், வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கு வழக்கம் போலான எச்சரிக்கை 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்பதால் தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய குமரி கடல் பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் தற்போது வானிலை ஆய்வு மையம் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.